ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. புலி வருது இதோ தேர்தலும் வந்துருச்சு. இன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்திய வாக்காளர்களாகிய நாம் நம்முடைய ஜனநாயக கடமையான தேர்தலில் வாக்களிக்கிற அந்த ஜனநாயக கடமையை நம்ம நிச்சயமாக செய்யணும். ஏன்னா இந்திய வாக்காளன் ஈனா வானா இதற்கு முன்னாடி இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல அவன் கண்டிப்பா வாக்களிக்கணும். ஏன் அப்படின்னா சார் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து நம்மெல்லாம் தெருவாலையை விட்டு பாடுபடுத்தி இந்திய வாக்காளனா இருக்கதே நமக்கு தேவையான நம்மளோட மூளைக்கு தள்ளி அதற்கப்புறம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாக நம்ம இன்னைக்கு இந்திய வாக்காளனாக இருக்கோம். அப்ப கண்டிப்பாக நம்ம இந்த வாக்கு செலுத்துறது. சரி, தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன்லாம் வந்துருச்சு. அப்போ இந்த எலெக்ஷன் நடத்துற எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைகள், அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம தலையெழுத்து நிர்ணயம் பண்றது அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, வேற வழி இல்லை, எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயம் பண்ணித்தாகணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். அப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி இந்த தேர்தலை மட்டும் தேர்தலுக்கு முன்னால் உள்ள காரணங்கள் எப்படி நடந்துகிட்டுங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா தான் நான் அதை பார்க்கிறேன். முதல்ல நீங்க பார்க்கும்போது சார், அது என்ன சார்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீவிர வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில் தேவையாங்கிற ஒரு முதல் கேள்வி. சரி, கொண்டு வர தேவைன்னு சொல்றீங்க. 2002 முன்னால பண்ணாங்க, அதுக்கப்புறம் பண்ண வேலை இப்பதான் பண்றோம் அப்படின்னு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட, ஏண்டா முட்டா பையில இங்க 145 கோடி மக்கள் இந்தியாவில இருக்காங்களா? அப்ப எத்தனை 90 கோடி வாக்காளர்கள் இருப்பாங்களே, இப்படியாவது அவசரத்துல பண்ணுவோம். ஒரு சின்ன பிள்ளை கூட காரி துப்பும். ஏன்னா சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம வந்து சின்ன பிள்ளை கிடையாது, நம்ம மிகப்பெரிய IAS IPS படிச்சு பெரிய அதிகாரி, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்லலாம் ஒருவேளை. அப்படிப்பட்ட ஒரு பறந்து விரிந்த இந்த பாரத நாட்டுல எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் முன்னாடி இந்த 5 ஸ்டேட்ல நாங்க வந்து ஷேர் பண்ண போறோம், அந்த 5 ஸ்டேட்ல நாங்க ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இந்த இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வராங்க. அதுலயும் 1000 குழப்பம். அங்க இருக்க டாக்குமெண்ட் இங்க கிடையாது, இங்க இருக்க டாக்குமெண்ட் இங்க கிடையாது, அங்க சுப்ரீம் கோர்ட் ஆதாரம் சேருங்குது, அப்ப இங்க சேர்த்தா நாங்கள் இதை ப்ரொவிஷனலா தான் சேர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாள் வரலாறு நீங்க பார்க்கணும். ஐயா இவர் தான், இது பாருங்க, இவர் தான் எனக்கு புள்ள பிறந்திருக்காரு, இதான் என் பொண்டாட்டி கேட்ட போறோம், ஆதாரம் அவாதாரம் சேர்த்துக்கும், இதான் எங்க அப்பா ஆதாரையும் பிள்ளை ஆதாரையும் சேரு, இப்படி எல்லாத்தையும் ஆதாரோட சேர்த்து நம்ம எல்லாரோட ஆதாரையும் விட்டா பிரதம மந்திரியோட ஆதாரோட சேருங்கன்னு மட்டும் சொல்லல, அது மட்டும் தான் நடக்கல, எல்லாத்தையும் ஆதாரோட சேர்க்குறீங்க. ஆனால் அந்த ஆதார், நாங்கள் வந்து இந்த ஆதாரம் வந்து ஓட்டர் ஐடிக்கு நாங்க ஒரு டாக்குமெண்டா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப என்ன டேஷுக்கு ஆதார வந்து நீங்க எல்லாத்தோடையும் சேர்க்க சொல்றீங்க? ஆதார் அப்படி ஒரு குப்பை டாக்குமெண்ட், மதிப்பே இல்லாத டாக்குமெண்ட், வேலிடிட்டி இல்லாத டாக்குமெண்ட்னா எதுக்கு என்னோட பேன் கார்டோட எண்ணிக்கை சொல்ற, எதுக்கு என்னோட பேங்க் அக்கௌண்டோட எண்ணிக்கை சொல்ற, எதுக்கு என்னோட போனோட எண்ணிக்கை சொல்ற, எல்லாத்தோடையும் எதுக்கு எண்ணிக்கை சொல்ற ஆதார? அது ஒரு வேலிடெல்லாம் குப்பை அப்படித்தானே ஆயிப்போச்சு. எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு வேலிடெல்லாம் குப்பைன்னு. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே செயல்படல, நீங்க புரிஞ்சுங்க, ஒரு தனி இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷனர். அப்படிப்பட்ட ஆதார ஒரு குப்பைங்கும் போது அது எதுக்கு நான் கையில வச்சிருக்கணும்? அப்ப ஒண்ணு சென்ட்ரல் ஆதார கொண்டு வந்து அது எல்லாத்தோட சேர்க்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அடிமுட்டாள், இல்ல நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்ற எலெக்ஷன் கமிஷனர் அடிமுட்டாள். 2 பேருமே புட்சாலியா இருக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஒரு விஷயத்துல யார் முட்டாள்னு மட்டும் நான் கண்டிப்பா சொல்ல முடியும், இந்திய வாக்காளர் நிச்சயமாக ஒரு முட்டாள். ஏன்னா இப்படி ஒரு அரசியல்வாதிகளோடு, இப்படி ஒரு பிரதம மந்திரியும், இப்படி ஒரு கவர்மெண்ட் கீழேயும், இப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் கீழே நம்ம வாழ்றோம் பாருங்க, நம்ம தலையெழுத்து நம்ம அடிமுட்டாள் கொண்டு வந்து இது எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்த பண்ணணும். எப்படி பண்ணணும்? இந்தியா போல பெரிய நாட்டுல ஏப்பா இந்த எலெக்ஷனுக்கு 6 ஸ்டேட் போதா, இதை நம்ம 6 மாசம் பண்ண முடியாது. 27 யாரெல்லாம் எலெக்ஷனுக்கு போறா, யூபி கிபிலாம் வர்றாங்களா, ரைட்டு, அவங்களுக்கு நேற்று 1.5 வருஷம் இருக்கு, இப்போ அவங்களுக்கு ஆரம்பி அப்படின்னு பண்ணிருக்கணும். நம்ம ஸ்டேட்டில் இப்ப இவங்களுக்கு மெதுவா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சு பாராளுமன்ற எலெக்ஷன் 29 அப்படி கொண்டு வந்திருக்கணும். அவசர கதியில இவனுக்கு செய்யும் போது என்னன்னா திருட்டுத்தனம்னு அர்த்தம். அவசர கதியில ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டு கடன் மூவ் பண்ணாலே அது என்ன, திருட்டுத்தனமா என்ன பொறுத்த வரைக்கும் அர்த்தம். நல்ல சட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, புரியுதுங்களா? ஏதோ உரிமை எனக்கு கொடுக்கப்படுது, அது வாக்களிக்க உரிமை. அது வெஸ்டர்ன் வாக்களிக்க உரிமை, ஒரு சாக்ரஸ்டான்ட் ரைட், ஒரு புனிதமான இந்திய ஜனநாயகத்தில் ஒரு புனிதமான எனக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்கீங்க. அந்த உரிமையை நீங்க எப்படி எடுக்க முடியும்? டாக்குமெண்ட் கொண்டு வா சொல்லி எடுக்க முடியாதுங்க. எனக்கு நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும், கொடுத்து இந்த மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட விளக்கம் சொல்லி தேவையென்றால் வழக்கறிஞர் மூலமா நான் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ ஒரு ஆர்டர் போட்டு தான் நீ என்னோட உரிமை எடுக்க முடியும். அதுலயும் நான் அப்பலட் ட்ரிபியூனல் வச்சு அதுல போய் நான் ஸ்டே வாங்கி நான் நிப்பாட்டி ஃபைனலா அது முடிகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான். அது வரைக்கும் நான் இந்திய வாக்காளன் தான்,
ஏன்னா எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. அப்படிப்பட்ட இந்திய வாக்காளர்களை நீங்க எப்படி எடுப்பீங்க? அப்போ யாரெல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்ற, நாங்கெல்லாம் உத்தமர்கள், நாங்கெல்லாம் பொய்யே சொல்ல மாட்டோம், ரொம்ப நேர்மையானவர்கள், எந்த தவறும் பண்ண மாட்டோம், ஏன்னா நாங்க பிறக்கும் போதே, நாங்க பிறந்ததுல இன்ன வரைக்கும் பொய்யுக்கும் எங்களுக்கும் வந்து காத கிலோமீட்டர் தூரம், அவ்வளவு நல்லவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதை நீங்க அந்த கவர்மெண்ட் கிட்ட சொல்லுங்க, கவர்மெண்ட் உங்ககிட்ட சொல்லுகட்டும். நீங்க அவங்களுக்கு சிங்கிச்சாங்க போடுங்க, அவங்க உங்களுக்கு சிங்கிச்சாங்க போட்டும். நம்புறதுக்கு இந்தியாவில எந்த கிறுக்கனும் தயார் இல்லை. அப்ப இத்தனை பேரோட வாக்கு நீங்க எடுத்திருக்கிறீங்களா? இது ஒரு மிக கேவலமான ஒரு விஷயம். அதுல ஒருத்தரோட வாக்கு வேலிடாக இருந்தாலும் ஜனநாயகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் the chief election commissioner Mr. Gyanesh Kumar has to be prosecuted for taking away the rights of Indian citizens without the provisions of law. கண்டிப்பா வர பண்ணும். அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார் அவர்களை மக்களுடைய அடிப்படை உரிமையை பறித்ததற்காக, சட்டத்தின் உதவியின்றி பதித்ததற்காக அவரை நீங்க குற்றவாளி நீங்க தீர்மானிச்சு அவர் ப்ராசிக்யூட் பண்ணும், அவர் மேல நீங்க கேஸ் போடணும். போடுவீங்களா? மாட்டீங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லு? சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆட்டிடியூட் இதை பண்றதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு. இப்படி ஒரு காரியம் கொண்டு இவ்வளவு அவசரமா ஏண்டா பண்றேன்னு. இதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு சூப்பர்வைசரி ரோல் எல்லாத்துலயுமே உண்டு. ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது, சூப்பர்வைசரி ரோல் சொல்லலாம். இவ்வளவு கொண்டு வரீங்களா சார், இப்ப நிப்பாட்டுங்க, 9 மாசம் கழிச்சு பண்ணுங்களா, இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்பனா டிஸ்மிஸ் பண்றேன்னு பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனநாயகம் கேள்விக்குறியாகும் போது, கேள்வி கூத்தாகும் போது உள்ளே இறங்கி இதை செய்யாதே சொல்ற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னைக்குமே உண்டு. என்றென்றைக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் அந்த வேலையில் தவறி இருக்கின்றதோ அன்றென்றைக்கெல்லாம் இந்தியன் ஜனநாயகம் has been thrown away for a toss, மிதிச்சு அனுப்பப்பட்டிருக்கு. அதுதான் வரலாறு. இதுக்கு முன்னால் நடந்திருக்கு. இப்பவும் இந்திய என்ன பொறுத்த வரைக்கும் இந்திய சுப்ரீம் கோர்ட் இதுல ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் அவங்க பாஸ் பண்ணிருக்கலாம். வெயிட் பண்ணு, எல்லாரோட இதுவும் டெசிஷன் போடு, கூப்பிடு, அவங்க நோட்டீஸ் கொடு, அவன்கிட்ட போய் அவனோட ரெப்ரஸன்டேஷனை பாரு, அவனை அலோவ் பண்ணு, டிஸ்மிஸ் பண்ணா அதுக்கு மேல அப்பீல் போகணும், அப்பீல் போய் டிஸ்போஸ் ஆனா அதுக்கு மேல அவன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ரைட் கொடுத்து அந்த ரைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெயர் எடுக்குன்னு சொல்லியிருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஏனோ அதை சொல்லவில்லை. ஒரு கொடுத்த அந்த ரைட்டை அவங்க எடுக்கிறத வந்து சாதாரணமா இன்னைக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் சட்டம், law has been taken for a right. சட்டத்தை அவங்க ஒரு சும்மா ஜாலியா கூட அவங்க கையோட கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத நான் அதை சொல்லுவேன். சரி, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இவ்வளவு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, அப்பதான் நம்ம சொல்றோம் ஆந்திரால அந்த எலெக்ஷன் நடந்த டீட்டெயில் பத்தி ஒரு ஸ்கேண்டல் வந்துச்சு இல்லையா, ஒரு சர்ச்சை வந்துச்சு, அவங்க ஒரு ஊழல் நடந்துச்சுங்க மாதிரி பரகலரா அவர்கள் பேசினார். யாரும் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட கணவர் அவர் பேசுறாரு. எப்படி நான் இரவு எலெக்ஷன் முடிஞ்சு இரவு 11 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 2 மணி வரைக்கும் எப்படி லட்சக்கணக்கான வாக்குகள் பதிஞ்சிருக்கு, இது ஃப்ராடு. அதுக்கு முன்னாடியுமே எலெக்ஷன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி லட்சக்கணக்கான வாக்குகள் ஃப்ராட் தனமா பதிய வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட 2 நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் வாக்கு எப்படி கூட்டுறாங்க இப்படின்னா அவர் நிறைய சர்ச்சைகளை கிளப்புறாரு. அதற்கே சரியான ஒரு பதில் இல்லை. இது மட்டும் இல்ல, இன்றைக்கு இருக்கின்ற இந்த எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார் பதவியேற்றதே தவறுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கு, ஒரு எலெக்ஷன் கமிஷனருங்கிற வச்சுதான் தேர்தல் ஜனநாயகம், அந்த ஜனநாயகத்துல சுப்ரீம் கோர்ட்டும் இருக்கு. ஜனநாயகம் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டும் கிடையாது. அப்ப அந்த ஜனநாயகத்தை தேர்தல் தான் ஜனநாயகம் எதுவுமே கட்டடிக்கப்படுகிறது. வாக்கு எங்க கொடுக்க போறோம், எலெக்ஷன் தான் கொடுக்க போறோம். அப்ப அந்த தேர்தல் அதிகாரியே நியமிச்சு சரியா தவறாங்கிற வழக்கையே இன்னும் வரைக்கும் 1.5 வருஷம் ஆச்சு தீர்ப்பு கொடுக்காம சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்குன்னா ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அப்ப நியாயம் வந்து மக்களுக்கு என்னதுன்னா, ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன், இட் ஷுட் ஆல்சோ சீம் டு பி டன் சொல்லுவாங்க. அதாவது நீதி பரிபாலனம் செய்ய மட்டும் படக்கூடாது, நீதி பரிபாலனம் செய்வதாக காணப்படவும் வேண்டும், தெரியப்படவும் வேண்டும். இங்க தெரியுதா? தெரியப்படவில்லை. வாங்கி நீங்க போட்டு வச்சுட்டீங்க. ஒண்ணு ஞானேஷ்குமார் வந்து பதவியேற்ற சரின்னு சொல்லுங்க, இல்ல தப்புன்னு சொல்லுங்க. அது எப்படி வாங்கி உட்காருவீங்க? நாளைக்கு அவர் ரிட்டர்ன் ஆகி போயிடுவார். போனதுக்கு அப்புறம் கேஸ் ஹஸ் பிகம் இன்ஃபெக்டியஸ் சொன்னீங்கன்னா அது ஒரு அவலத்திற்குரிய விஷயம். அது சரியா தப்பான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான் ரைட். ஏன்னா அவர் தப்பு என்று சொன்னால், அவர் நியமித்தது தப்பு என்று சொன்னால் அந்த தவறை செய்தவர்கள் மத்திய அரசு. அப்ப இவ்வளவு எலெக்ஷன் இது கடையில் அவர் நடத்தியிருக்காரு, அவரை தவறாக நியமித்தவர்களுக்கு அவர் உதவி இருப்பாரோங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். அப்போ இந்த சேர் தேவையா இல்லைங்கிற விட்டுட்டு இவ்வளவு அவசரமா, அது வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க சண்டை போடலாம், தேவைங்களா, ஒருத்தர் தேவையில்லைங்களா. ஆனா எல்லாரும் ஒருமித்த கருத்தும் என்னவாக இருக்கும், அதுல மாற்றி சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னன்னா இவ்வளவு அவசர கதியில் சார் தேவை கிடையாது, இவ்வளவு அவசர கதியில் சார் தேவை கிடையாது தான் நம்ம சொல்றோம். இவ்வளவு அவசர கதியில் செய்யக்கூடிய விஷயமா 100 கோடி வாக்காளர்கள் 80 கோடி வாக்காளர்களோட வாக்கை செக் பண்றது. அப்ப என்ன முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சில பேரோட வாக்கை நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு செயல் திட்டம் தீட்டி ஒரு சூழ்ச்சி செய்த மாதிரி ஒரு வெளி உலகத்துக்கு ஒரு பிக்சர் இப்ப வருது. அதுதான் இந்த சாரோ அப்படின்னு ஒரு காரணம் வருது.
இப்பவும் பாருங்க, அங்க வெஸ்ட் பெங்கால் எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு அப்பலட் ட்ரிபியூனல்ல கேஸ் பெண்டிங் இருக்கு. நாளைக்கு அப்பலட் ட்ரிபியூனல் வந்து இல்லப்பா சரிப்பா இவருக்கு வாக்கு கொடுத்து தப்பு, இவருக்கு வாக்கு கொடுக்கணும், எடுத்தது தப்பு கொடுக்கணும்னு சொன்னா அப்ப இந்த எலெக்ஷன் நிலைமை இந்தியாங்கிற அன்னைக்கு சொல்லியிருக்கேன், ஒரு வாக்கின் மேல் கட்டியமைக்கப்பட்டதுதான் இந்திய ஜனநாயகம். இந்தியாங்கிற நாடு குறுகலா இருக்கும்போது பாருங்க, என் ஓட்டுக்கு மேலதான் இந்தியா நிக்குது, உங்க ஓட்டுக்கு மேலதான் இந்தியா நிக்குது. அதை சாதாரணமா வந்து ஒருத்தன் பறிச்சுட்டு போறான். அதற்கு அது தட்டி கேட்க வேண்டியவங்க யாருமே தட்டி கேட்காம முகம் திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அது நம்ம எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. அதான் நான் சொல்றேன். இந்த சார் அப்படிங்கிற எக்ஸசைஸ் இன்றைக்கு 26 29வது தேர்தலுக்கு தான் கொண்டு வந்துருக்கணும். இதுக்கு இடையில கொண்டு வரவே முடியாது. இதுக்கு இடையில அவசரமா நான் வீட்டுல அனுப்பி பார்த்தேன், இதை அனுப்பி பார்த்தலாம். ஐ வாஷ் சென்சஸ் அனுப்புறதுக்கே அவ்வளவு நேரம் ஆகுதுங்க. இவங்க 1 மாசம் 2 மாசத்துல இந்த தொகுதிகளை முடிச்சு அவங்க பார்த்து பண்ணிடுவாங்களாம் இந்த டாக்குமெண்ட்லாம். நான் நம்பவில்லை இன்ற வரைக்கும். நான் இப்பவும் நான் சொல்றேன், சார் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக நடத்தப்பட, நிச்சயமாக நடத்தப்படவில்லை, நடத்தப்பட்டிருக்க முடியாது. ஆனால் அதை முன்னின்று சூத்திரதாகிய நடத்தினவர் யார்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் திரு ஞானேஷ்குமார். வரலாறு என்று ஒன்று எழுதப்படும் பொழுது அவர் பேர் எப்படி எழுதப்பட போகிறது என்றால் வருங்காலம் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த சாரும் தவறு, என்னை பொறுத்தவரை சாரும் தவறு. அதை கொண்டு வந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்களும் இந்த விஷயத்தில் தவறு செய்து விட்டார் என்பதுதான் என்னுடைய முடிவு. மீண்டும் சந்திப்போம்.